குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ 4வது சாப்டர்ல 3ஆம் பாகத்துல இருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 அன்னைக்கு எடுத்தாச்சு. இப்போ பார்ட் 3 வந்திருக்கோம். அதுல வந்து ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளையர், பெருக்கி வந்து செயல்படும் விதம். பெருக்கினா என்னன்னு பார்த்தோம், அதோட முக்கியத்துவம் நம்ம பார்த்துட்டோம், எடுகொள்வெல்லாம் பார்த்தோம். இப்போ பெருக்கி செயல்படும் விதம் எடுத்துட்டீங்கன்னா, அரசாங்கம் பாத்தீங்கன்னா அரசு இப்ப 100 கோடி பொதுப்பணிக்காக செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கூலி இதர பொருள் வாங்குறது எல்லாத்துக்கும் செலவழிக்கிறாங்க. அந்த 100 கோடி உழைப்பாளர்களுக்கும் பொருட்களை அளித்தவர்களுக்கும், இந்த 100 கோடின்றது உழைப்பாளர்களுக்கும் பொருட்களை அளித்தவர்களுக்கும் வருமானமா மாயும். அப்ப இதான் நம்ம இறுதிநிலை நுகர்வு நாட்டம் அப்படின்னு நம்ம கொண்டோம்னா அதுல 0.8 80%. 100 கோடியில 80 கோடி வந்து அவங்க நுகர்வு செலவுக்கும், மீதி 20 கோடியை சேமிக்கவும் செய்வார்கள். இதுதான் வந்து பெருக்கியோட செயல்படுற விதத்துல உள்ள அந்த கான்செப்ட். இதுல பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கவர்மெண்ட் அண்டர்டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு 100 crore on some public work. அதுல the income of laborers and suppliers of materials increases by 100 crore. Suppose MPC is 0.8, நம்ம அதை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். 0.8 னா that is 80%. அப்ப 80 crores is spent on consumption. The remaining 20% வந்து crores is saved. அதாவது நம்ம வந்து இந்த பெருக்கி செயல்படும் விதத்துல இதைதான் பாக்குறோம். இப்ப அதுலயே அடுத்து பாருங்க, இதில் இந்த மேற்கான் வருமானம் பெற்றவர்களுடைய இறுதிநிலை நுகர்வு நாட்டம் 0.8னா இந்த 80 கோடியில இருந்து திருப்பி அந்த 80 முதல் 100ல இருந்து நம்ம 80ன்னு பாக்குறோம். அடுத்து இந்த 80ல பார்க்கும்போது 64 கோடி வருது. திருப்பி அந்த மீதி இருக்க நுகர்வு செலவு பாத்தீங்கன்னா அதுல 16,000 கோடி நம்ம கழிச்சிட்டோம்னா அந்த 64. இப்ப அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே வரும்போது எவ்வளவு அவங்க சேமிக்கிறாங்க அதெல்லாம் கடைசியில நம்ம பார்த்து முடிக்கிறோம். இந்த வழியில நுகர்வு செலவானது ஒரு சங்கிலி தொடர் போல இது சென்று கொண்டே இருக்கும். இதை கணித ரீதியாகவும் நம்ம சொல்லலாம். ஆனா நமக்கு வந்து இதை பெருக்கி செயல்படும் விதம் இவ்வளவு நம்ம எழுதினா நமக்கு அது போதும். அடுத்தது அந்த எடுத்துக்காட்டோடு நீங்க அதை எழுதிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்னன்னா பாசிட்டிவ் மல்டிப்ளையர் அண்ட் நெகட்டிவ் மல்டிப்ளையர், நேர்மறை மற்றும் எதிர்மறை பெருக்கியின் விளைவுகள். இப்ப நேர்மறை பெருக்கி, பாசிட்டிவ்னா நேர்மறை. இதுல பாத்தீங்கன்னா when an initial increases in an injection leads to a greater final increase in real GDP. GDP னா என்னன்னா gross domestic product. இப்ப நீங்க என்ன செய்யறோம், இதுல உட்செலுத்துதலில் துவக்க நிலையில் ஏற்பட அதிகரிப்பானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில மிகப்பெரிய இறுதிநிலை உயர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்காங்க. பாசிட்டிவா இருந்தா அது அதிகரிக்கும் பொழுது மொத்த உற்பத்தியில என்ன செய்யுமா, ஜிடிபியில அது இறுதிநிலை வந்து உயர்வை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி எதிர்மறையில நெகட்டிவ் மல்டிப்ளையர்ல பார்க்கும்போது when an initial increases in an injection பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க or an increase in leakage leads to greater final decrease in real GDP. உட்செலுத்துதலில் துவக்க நிலையில் ஏற்படும் குறைவானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மிகப்பெரிய இறுதிநிலை குறைவை ஏற்படுத்தும். அவ்வளவுதான் மொத்த இதுல வந்து ஏற்படுதுதான் வந்து நேர்மறை எதிர்மறை நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்த நெக்ஸ்ட் பெருக்கியின் வகைகள். பெருக்கியின் வகைகள் இல்ல இந்த மேக்ஸ் இந்த கணித ரீதி வந்து நம்ம கணித ரீதியா பார்க்க, அது வந்து பெருக்கியின் வகைகள். அடுத்த டாபிக், அதாவது வந்து டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர். கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர், அதாவது பெருக்கியோட வகைகள். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் மல்டிப்ளையர். ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர்னா என்னன்னா இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர், டைம்லெஸ். இதுக்கு அடுத்தடுத்த பேர் சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர், டைம்லெஸ் மல்டிப்ளையர், simultaneous multiplier, timeless multiplier and static multiplier. The change in investment and the resulting change in income are simultaneous. என்ன ஆகுது, இதுல வந்து இன்கம் வந்து சேஞ்ச் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர்ல the change in investment and the resulting change in income simultaneous ரெண்டுமே. இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஞ்ச் ஆனா இன்கமும் சேஞ்ச் ஆகுது, சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு. there is no time lag. அதனால there is also no change in MPC. அப்ப வந்து உங்களுக்கு மார்ஜினல் ப்ராப்பர்ட்டி டு கன்சியூமர் சேஞ்ச் இல்ல. The economy moves from one equilibrium position to another. ஸ்டாட்டிக்னா அதான் தமிழ்ல பாத்தீங்கன்னா இயங்கா பெருக்கி அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா உடன் நெகிழ் அப்படின்னு சொல்லலாம். காலமில்லா பெருக்கி, தர்க்க ரீதி பெருக்கி என அழைக்கப்படுகிறது. இதுல என்னன்னா முதலீடு மாற்றமும், அதான் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்தது வருமான மாற்றமும் உடன் நிகழ்பவை.
சைமல்டேனியஸ் சொன்னேன்ல, ரெண்டுமே ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கும். காலதாமதம் கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. இப்ப பொருளாதாரம் ஒரு சமநிலையில இருந்து இன்னொரு சமநிலைக்கு வருமானம் போகும்போது எம்பிசி வந்து உங்களுக்கு மாறாது அப்படின்னு சொல்லி நம்ம இயங்கா பெருக்கில சொல்றோம். எம்பிசின்றது மாறாது. அடுத்து பாத்தீங்கன்னா டைனமிக் மல்டிப்ளையர். டைனமிக் மல்டிப்ளையர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீக்வன்ஸ் மல்டிப்ளையர். இன் ரியல் லைஃப்ல பார்த்தோம்னா இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ அதுல ஸ்டாட்டிக்ல நம்ம சைமல்டேனியஸா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா டைனமிக்ல அதான் நம்மளோட ரியல் லைஃப்ல பார்க்கும்போது இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ஃபேக்ட் there is a time lag between increase in income and consumption expenditure. அப்படியே கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதுல இருந்து அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் மாத்தி நம்ம சொல்றோம். இது வந்து என்ன ஆகுதுன்னா இது ஒரு தொடர் நெகிழ் பெருக்கி. அப்படின்னா என்னது? டைனமிக்னா தொடர் நெகிழ் பெருக்கி என்ன அழைக்கப்படுகிறது. இதுல முதலீடு செய்த உடனே வருவாய் ஒருத்தருக்கு கூடாது. ஒருவர்கிட்ட இருந்து இன்னொருத்தட்ட பணம் செல்ல கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். வருமானம் கூடுறதுக்கும் நுகர்வு கூடுறதுக்கும் இடையில பாத்தீங்கன்னா கால இடைவெளி இருக்கலாம். அந்த கால இடைவெளியும் நம்ம கருத்தில் கொள்வதுதான் இயங்கும் பெருக்கி. முதல்ல பார்த்தது இயங்கா பெருக்கி, அடுத்து இயங்கும் பெருக்கி. இயங்கா பெருக்கின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து அது சைமல்டேனியஸா ரெண்டோட சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது டைனமிக் மல்டிப்ளையர்ல அப்படி கிடையாது. இது என்னது? இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் இந்த கிளாசிபிகேஷன்ல இது ரெண்டும். அடுத்தது நெக்ஸ்ட் லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர். பெருக்கியின் கசிவுகள் அப்படின்னு பார்க்கிறோம். லீக்கேஜஸ். The multiplier assumes that those who earn income are likely to spend a portion of their additional income on consumption. But in practice, people tend to spend their additional income on other items. இப்போ மக்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்கள வந்து இந்த பெருக்கியின் எடுகோளானது அதிகரித்த வருமானத்தின் ஒரு பகுதி நுகர்வுக்காக செலவிடப்படுகிறது. ஆனா நடைமுறையில மக்கள் என்ன செய்யறாங்களா, அந்த அதிகரித்த வருமானத்தை, இப்போ வருமானம் இன்கேஸ் அதிகரிக்குதுன்னா அதை வந்து என்ன செய்வாங்க, வேறு ஒரு பொருட்களின் மீது செலவு செய்வாங்க. அப்படி என்னென்னன்றதுதான் நம்ம இதுல என்ன, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கசிவுகள் அப்படின்னு சொல்றோம். இதுல லீக்கேஜஸ் சொல்றோம். வேற என்னென்னதுக்குலாம் அவங்க அப்படி செலவு பண்றாங்கிறது இதுல பாக்குறோம் நம்ம. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெட்ஸ். If a portion of their additional income is used for repayment of old loan. அப்படின்னா என்னது ஓல்டு லோன்? ரீபேமெண்ட் ஆஃப் ஓல்டு லோன் என்னதுன்னா, இப்போ வருமானம் கூடனா சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற பழைய கடன்களை திரும்ப செலுத்துவாங்க. பழைய கடன்கள் இருந்தா இந்த அதிகரித்த வருமானத்துல இருந்து அந்த கடனை அவங்க திரும்ப செலுத்தும் போது எம்பிசி குறைந்து அதன் காரணமாக பெருக்கியின் மதிப்பு தடைபடும். எம்பிசி இஸ் ரெடியூஸ்டு அண்ட் as a result the value of multiplier is cut. பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெட்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியானது. அதிகரிச்ச பணத்தை நம்ம வெறும் நுகர்வுக்கு மட்டும் செலவு பண்ணாம வேற சில காரியங்களுக்கும் அது கசியுது அப்படின்றாங்க. அதான் வந்து லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெட்ஸ். அப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய கடன்களை திரும்ப செலுத்துறது. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த். அதிகரித்த வருமானம் நடைமுறையில வேற செல்வங்களாக உள்ள நடைமுறையில் உள்ள செல்வங்களாக நிலம், கட்டடம், பங்குகள் இதை வாங்குறதுக்கு மக்கள் பயன்படுத்தும் போது அந்த பணம் வந்து மக்களிடையே சுழன்று கொண்டே இருக்கும். இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்றோம். பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த். இஃப் இன்கம் இஸ் யூஸ்ட் இன் பர்ச்சேஸ் ஆஃப் existing wealth such as land, building, shares, money is circulated among the people and never enters into the consumption stream. இது ஒரு நாள் கன்சம்ஷன் ஸ்ட்ரீம்குள்ள வராது. இது வேற மத்த வெல்த் வாங்குறதுக்கு, எக்ஸிஸ்டிங் வெல்த் அதர் திங்ஸ் வாங்குறதுக்கு இது செலவு பண்றோம். அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுல ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொன்ன, எக்ஸிஸ்டிங் வெல்த் தமிழ்ல வந்து சொன்னோம்னா பிற செல்வங்களை வாங்குறது, நிலம், கட்டடம், பங்குகள் இதெல்லாம் வாங்குறது, அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா பண்டங்களையும் பணிகளையும் இறக்குமதி செய்யறது. இறக்குமதி செய்யப்படுகின்ற பண்டங்களுக்காகவும் பணிகளுக்காகவும் வருமானத்தை செலவு செய்தால் அது வந்து நம்ம வந்து நாட்டை விட்டு பணம் வெளியேறும். இது வந்து குறிப்பிட்ட அளவு ஓட்டத்துல திரும்பி வரும் வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால இறக்குமதி பெருக்கியின் மதிப்பை குறைக்கும். இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இன்கம் ஸ்பென்ட் ஆன் imports of goods or services flows out of the country and has little chance to return to income stream in the country. Thus, imports reduce the value of multiplier. Next, fourth one, non-availability of consumer goods. Non-availability of consumer goods. நுகர்வு பொருட்கள் கிடைக்காமை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மல்டிப்ளையர் தியரி அசியூம்ஸ் நுகர்வு பொருட்கள் கிடைக்காமை அப்படின்னா the multiplier theory assumes instantaneous supply of consumer goods following demand, but there is often a time lag. During this gap, inflation is likely to rise.
இது என்ன பாருங்க, பெருக்கி கோட்பாடு. தேவை ஏற்பட்டவுடன் நுகர்வதற்கு பொருட்கள் அளிக்கப்படுவதாக நம்ம அனுமானம் வச்சிருக்கோம். சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா கால இடைவெளி உண்டாகுது. இந்த இடைவெளியில தேவைக்கேற்ப அளிப்பு இருக்காது, அதனால பணவீக்கம் ஏற்படுகிறது. தேவைக்கேற்ப அளிப்பு இருக்காதுன்னா சப்ளை இருக்கும், சப்ளை பண்ணணும்னு இது இருக்கும், ஆனா என்ன பண்ணிக்க மாட்டாங்க, டிமாண்ட் இருக்கும், ஆனா அவங்க வந்து அளிப்பு இருந்திருக்காது. தேவைக்கேற்ப அளிப்பு வராது, சப்ளை வராது, அதனால பணவீக்கம் ஏற்படுது. பணவீக்கம்னா என்னன்னா ஒரு பொருள் வந்து குறையா இருந்து அதன் மேல அதிக டிமாண்ட் இருக்கும்போது அதோட விலைவாசி உயருது. அதுதான் இந்த மாதிரி வரும்பொழுது இது நுகர்வு செலவையும் பெருக்கியின் மதிப்பையும் இது ஒட்டுமொத்தமா குறைச்சிடும். அதான் this reduces the consumption expenditure and thereby multiplier value also. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா full employment situation, முழு வேலை வாய்ப்பு நிலை. Under the conditions of full employment, resources are almost fully employed. So, additional investment will lead to inflation only rather than generation of additional real income. என்ன சொல்றாங்க, முழு வேலை வாய்ப்பு, full employment நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முழு வேலை வாய்ப்பு, எல்லாம் முழு வேலை வாய்ப்பு இருக்குது, எல்லா வளங்களையும் பயன்படுத்திட்டாங்க, எல்லாருக்கும் வேலை இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அதிகரிக்கின்ற வருமானம் பணவீக்கத்திற்கு வழிவகுத்து உண்மை வருமானம் ஏற்படாமல் செய்துவிடும். அவ்வளவுதான், இதோட முடியுது அந்த பெருக்கியோட கசிவுகள். அடுத்து பாத்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையர், பெருக்கியோடைய பயன்கள் பார்க்க போறோம். யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையர். மல்டிப்ளையர் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி. என்ன பண்ணுது பெருக்கின்றது, என்ன செய்யுதுன்னா வருமானத்தையும் வேலை வாய்ப்பு கோட்பாட்டுல முதலீட்டின் முக்கியத்துவத்தை பெருக்கி சுட்டி காட்டுகிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட், அதை ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயன்கள்ல ஃபர்ஸ்ட் பயன் வந்து importance of investment in income and employment theory. Multiplier highlights the importance of investment in income. வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பு கோட்ல எதுக்குன்னா முதலீட்டின் முக்கியத்துவத்தை பெருக்கி சுட்டி காட்டுது. ரெண்டாவது பார்த்தோம்னா the process throws light on the different stages of trade cycle. trade cycleனா வாணிப சுழற்சி. இப்போ வாணிபம் வந்து ஒரே இதுல இருக்காது, அப்படியே பூம் பீரியட் வரும், கீழே அப்புறம் ரஷ்யன் வரும், பூம் வரும், மாறி மாறி வந்துட்டு இருக்கும். வாணிப சுழற்சி பல்வேறு நிலைகளுக்கான காரணங்களை இந்த பெருக்கி வந்து உங்களுக்கு விளக்குகிறது. அடுத்தது தேர்ட் பாத்தீங்கன்னா it also helps in bringing the equality between S and I. அப்படின்னா என்னது? எஸ்னா சேவிங்ஸ், சேமிப்பு, ஐனா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். இது இடையே சமநிலை ஏற்படுறதுக்கு இது உதவுது. பெருக்கி வந்து சேமிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சமநிலை உண்டாக்குறதுக்கு பெருக்கி வந்து பயன்படுகிறது. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா it helps in formulating government policies. அரசாங்க கொள்கைகளை வழிவகுக்க துணை செய்கிறது, உதவிப்படுகிறது. அடுத்து ஃபிஃப்த், it helps to reduce unemployment and achieve full employment. வேலை இல்லாத நிலையை போக்குறதுக்கும் முழு வேலைவாய்ப்பு நிலையை அடையிறதுக்கும் நமக்கு வந்து இந்த மல்டிப்ளையர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் படிச்சிருக்கோம் இதோட இது. அப்போ பெருக்கியோட உதவினால, மல்டிப்ளையரோட யூஸ்னால என்ன பண்றோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைச்சு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு வரோம். அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர். கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர்னா என்ன சொல்றதுன்னா, கைண்ட்ஸ்னா உங்களுக்கு பெருக்கியோட வகைகள். வகைகள் பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம நோ நீட் டு எக்ஸ்பிளைன் திஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்ஸ் மல்டிப்ளையர், எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளையர், ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர், இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். வரி பெருக்கி, வேலைவாய்ப்பு பெருக்கி, வெளிநாட்டு வர்த்தக பெருக்கி, முதலீடு பெருக்கி. அவ்வளவுதான். அடுத்தது accelerator principle. The accelerator principle, முடுக்கி கோட்பாடு. The origin of accelerator principle can be traced back in the writings of Afflian. தோற்றம், அது ஸ்பெல்லிங் ராங், அடாலியன் and Hatry and Fickerdijk அவங்களோட கருத்துக்கள் இதுல ஆராய்ந்து பெறப்பட்டது. இவங்களோட ஒவ்வொரு இயர் கொடுத்திருக்காங்க. அடாலியன் வந்து எப்போனா, அடாலியன் வந்து 1909. அடுத்தது வந்து ஹாட்ரி வந்து 1913, 1913ஆம் ஆண்டு. பிக்கர்டைக்ன்றவர் 1914ஆம் ஆண்டு. இவங்க கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க, ஆக்சிலரேட்டர் பற்றி கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க. However, the systematic development of the simple accelerator model was made by J.M. Clark in 1917. It was further developed by Hicks, Samuelson and Herod in relation to the business cycles. முடுக்கின்ற கோட்பாட்டை யார் யார் எத்தனை பேர் கொடுத்திருக்காங்கன்றது நம்ம பார்க்குறோம். கடைசியில் இதை வந்து அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. J.M. Clark தான் 1917ல. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, பொருள் என்னன்னா,
பொருளாதாரத்துல நுகர்வு பொருட்களோட தேவை அதிகரிக்கும் போது பொதுவாக எந்திரங்களின் தேவையை முடுக்கிவிட்டு அதிகரிக்க வழி செய்யும். முடுக்கின்றது என்னன்னா, இப்ப நிறைய பொருட்கள் நுகர்வு பொருட்கள் மக்கள் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதோட உற்பத்தியை நம்ம பெருக்கணும் அப்படின்னு நம்ம வரும்போது அந்த நுகர்வு பொருட்களோட தேவை அதிகரிக்கிற போது அந்த எந்திரங்கள்னா முதலீட்டு பொருட்கள் அதோட தேவையை முடுக்கி விட்டு அதை வேகமா இது பண்றதுக்காக அதை நம்ம என்ன பண்றது, ஃபாஸ்டா இன்னும் பொருட்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக முடுக்கி நம்ம யூஸ் பண்றோம். முடுக்கின்றது என்னன்னா, அதிகரித்த நுகர்வு மற்றும் அதன் விளைவினால் ஏற்படும் அதிகரிக்கும் முதலீட்டுக்கான தொடர்பை குறிக்கும் எண் மதிப்பு ஆகும். மீனிங்ல பார்த்தோம்னா, a given increase in the demand for consumption goods in the economy. நுகர்வு பொருட்கள் எப்படி ஒரு சமுதாயத்துல ஒரு எக்கானமில நுகர்வு பொருட்களோட தேவை அதிகரிக்கும் பொழுது generally leads to an accelerated demand for machineries. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸும் மெஷினரிஸும் நமக்கு தேவைப்படுது. அப்ப accelerated is the numerical value of the relation between an increase in consumption and the resulting increase in investment at the acceleration effect. Increase in consumer demand முடுக்கியோட விளைவுகள், நுகர்வு தேவையின் அதிகரிப்பு. அடுத்தது firms get close to fill capacity. நிறுவனங்கள் முழு உற்பத்தி திறனை நெருங்குதல். firms invest to meet rising demand. அதிகரித்த நுகர்வு தேவையை ஈடு செய்ய நிறுவனங்கள் முதலீட்டை அதிகரித்தல். அப்போ ஆக்சலரேட்டரோட ஃபார்முலா கொடுத்திருக்காங்க பாருங்க, பீட்டான்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஐ டிவைடட் பை டெல்டா சி. முடுக்கி இஸ் ஈக்குவல் டு முதலீடு மாற்றம் வகுத்தல் நுகர்வு மாற்றம். அதான் முடுக்கி அப்படி சொல்றோம். அடுத்து இப்படின்னு சொல்லலாம், அதை நம்ம என்ன சொல்லலாம், டெல்டா ஐ முதலீட்டு செலவில் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டெல்டா சி என்றத நுகர்வு தேவையில் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சலரேட்டர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஐ டிவைடட் பை டெல்டா சி. டெல்டா ஐனா சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லேஸ், say 100 அவன் ஒரு அசியூம் பண்ணியிருக்கான். அடுத்து அதே மாதிரி டெல்டா சின்றது சேஞ்ச் இன் கன்சம்ஷன், அது டிமாண்ட், அதுவும் 15 கொடுத்துருக்கோம். அப்போ ஆக்சிலேட்டர் எக்ஸ்பிரஸஸ் த ரேஷியோ ஆஃப் த நெட் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டு சேஞ்ச் இன் கன்சம்ஷன். முடுக்கியானது முதலீட்டு மாற்றத்திற்கும் நுகர்வின் மாற்றத்திற்கும் உள்ள விகிதத்தை வெளிப்படுத்துகிறது. இப்போ முடுக்கியோட நெக்ஸ்ட் பார்க்கும்போது முடுக்கியோட வரைவிலக்கணம் டெஃபினிஷன். தூண்டப்பெற்ற முதலீட்டிற்கும் தொடக்கத்தில் நுகர்வு செலவில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு இவர் கே குரிஹாரா அப்படின்றத சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, the accelerator coefficient is the ratio. The accelerator coefficient is the ratio between induced investment and an initial change in consumption. Assuming the expenditure இவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. Assuming the expenditure of 50 crores on consumption goods, if industries lead to an investment of 100 crores in investment goods industries, we can say that the accelerator is the formula அப்படியே அப்ளை பண்ற. accelerator is equal to first நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தானே மேல போடுறோம்ல, 100 divided by 50. அப்ப accelerator is equal to 2. அவ்வளவுதான் முடுக்கியோடைய இந்த வரைவிலக்கணம். அந்த வரைவிலக்கணத்தை செயல்படுத்துறது. அடுத்து எடுகோள்கள்னா அசம்ஷன்ஸ் பார்க்கும்போது நுகர்வு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நுகர்வு பொருட்கள் தொழில்துறையில் absence of excess capacity in consumer goods industries. நுகர்வு பொருட்கள் தொழில்துறையில் அதோட சக்தி இன்மை, எச்ச சக்தி இன்மை. அடுத்து செகண்ட் ஒன் நிலையான மூலதனம், அதாவது கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. வெளியீடு ஆல்சோ நிலையான மூலதனம்னா கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. தென் தேர்ட் ஒன் தேவையின் அதிகரிக்கும் தன்மை நிலையாக இருக்கும் என்று அனுமானித்தல். ஃபர்ஸ்ட் நுகர்வு பொருட்கள், ஃபர்ஸ்ட் இது அசம்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் கெபாசிட்டி இன் கன்சூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸஸ் கெபாசிட்டினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செய்யறோம், அதோட கன்சூமர் குட்ஸை நம்ம அது கூட்டுறதுக்காக அது எக்ஸஸ் கெபாசிட்டி இதுல ஆப்சன்ஸா இருக்கு, அவ்வளவுதான். கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அப்படின்னா நுகர்வு அந்த நிலையான மூலதன வெளியீடு நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கு, அதாவது நிலையான மூலதனம் வெளியீடு விகிதம், அவ்வளவுதான். அடுத்து தேர்ட் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இஸ் அசியூம்டு டு பி பெர்மனன்ட். தேவையின் அதிகரிக்கும் தன்மை நிலையாக இருக்கும், அவ்வளவுதான். அதோட அனுமானம் தான். அடுத்து நிதி அளிப்பு மற்றும் மற்ற உள்ளீடுகள் நெகிழ்ச்சி உடையது. அப்படின்னா சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ் இஸ் குவைட் எலாஸ்டிக். நெகிழ்ச்சினா நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அடுத்து மூலதன பொருட்கள்
தேவை பகுதிக்கு என்ன ஆகுதுன்னா இதுல அளவுக்கு பகுக்க முடியும் மூலதன பொருட்களை. கேபிட்டல் குட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் இன் எனி ரிக்வயர்ட் சைஸ். அவ்வளவுதான். இப்போ ஆபரேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் பிரின்சிபல் என்ன சொல்றோம் வந்து முடுக்கியோட கோட்பாடு செயல்படும் விதம். ஒரு எளிமையான எடுத்துக்காட்டின் மூலம் முடுக்கியோட செயல்படும் விதத்தை நம்ம இதுல பார்க்க போறோம். ஆபரேஷன் ஆஃப் acceleration principle. Let us consider a simple example. The operation of accelerator may be illustrated as follows. Let us suppose that in order to produce 1000 consumer goods, 100 machines are required. Also suppose that working life of a machine is 10 years. This means that every year 10 machines have to be replaced in order to maintain the constant flow of 1000 consumer goods. This might be called replacement demand. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துல இது சொல்லியிருக்காங்க. என்னன்னா பாருங்க, 1000 நுகர்வுப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு 100 எந்திரங்கள் நமக்கு தேவைப்படுதா வச்சுக்கிறோம். அதுல 10 வருடங்களுக்கு அந்த எந்திரங்களோட வாழ்நாள் 10 வருடம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வருடமும் அந்த 10 எந்திரங்களை இப்ப மாற்றி அமைக்கப்படுகிறது. காரணம், நிலையான அந்த 1000 நுகர்வுப் பொருட்களை தயாரிப்பதற்காக இதனை மாற்றி அமைக்கும் தேவை. இதை நம்ம சொல்றோம். எப்படியாவது நமக்கு வந்து 1000 கன்சூமர் குட்ஸ் தயாரிக்கணும்னா அது ஒரு 10 தான் வருஷம் தான் அதோட வாழ்நாள்னா நம்ம அதை வந்து மாத்திக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த 10% அளவிற்கு அந்த 1000ல இருந்து பார்க்கும்போது நுகர்வுப் பொருட்களோட தேவை அதிகரிக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்ப இதன் விளைவாக மேலும் 10 எந்திரங்களின் தேவை அதிகரிக்கும். எனவே அப்ப மொத்த எந்திர தேவை 20 ஆகும். ஏற்கனவே நுகர்வுப் பொருட்களுக்காகவும் அப்புறம் திரும்பவும் எவ்ரி இயர் நம்ம பண்றதுனால அது என்ன ஆகுது, மொத்த எந்திர தேவை 20 ஆகுது. அப்ப அந்த 10 மாற்றி அமைப்பதற்காக மற்றும் ஒரு 10 அதிகரித்த தேவையை சந்திப்பதற்காக இங்க என்ன செய்யறாங்க, 10% நுகர்வுப் பொருட்கள் தேவையானது 100% எந்திரத்தின் தேவை அதிகரிக்கிறது என்பதை இங்கு குறிக்குது. 10ல இருந்து 20 வரை. அதனால இறுதியாக ஒரு சிறிய நுகர்வுப் பொருட்களின் தேவையின் மாற்றம் அதிகப்படியான முதலீட்டு மாற்றத்திற்கு வழிவகுக்குது. ஒரு சின்ன மாற்றம் வந்து இப்ப அதிகப்படியான முதலீட்டு மாற்றத்துக்கு இதுல வந்து என்ன செய்யுது, நமக்கு வழிவகுக்கிறது. இதை வந்து இந்த டயக்ராமேட்டிக் இல்லஸ்ட்ரேஷன்ல இதை நம்ம பாக்குறோம். ஆபரேஷன் ஆஃப் ஆக்சலரேட்டர்னு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த படத்தை பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் இன்கம், ஒய் ஆக்சிஸ் வந்து சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம ஐன்னு மார்க் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்காங்க இங்க வந்து, அப்புறம் கீழே Y1, Y2, Y3ன்றதுலாம் இன்கம். இந்த மாதிரி அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லும் போது நீங்க கூட அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த டயக்ராம். இப்போ பாருங்க, ஓன்றது நம்ம எப்பவும் போடுறோம் ஓ, அடுத்து எக்ஸ் போட்டோம், ஒய் போட்டோம், இங்க வந்து இன்கம், இது இங்க சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் லைன்ஸ் 3 போட்டிருக்கீங்க. என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் லைன் I2, I3, I4 போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ஒரு I1 லைன் வருது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லைன் கிராஸா போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேவிங்ஸ் அந்த வரைகோடு எஸ்எஸ்ன்றது என்னன்னா அந்த சேமிப்பு கோடு. எஸ்எஸ் என்பது அந்த சேவிங் கர்வ். இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ் என்பது சேமிப்பு கோடு. அதுல பார்க்கும்போது II என்பது முதலீட்டு கோடு. E1ன்ற புள்ளியில பொருளாதாரம் OY1 வருமானத்துடன் சமநிலையில் இருக்குது. இங்க பாருங்க, இப்ப வந்து Y1ன்ற இடத்துல இந்த Oன்றத பார்க்கும்போது OY1 அப்படின்ற இடத்துல Eன்ற புள்ளியில கட் ஆகுது அந்த எஸ்எஸ் கர்வ். அதை E1 அந்த சமநிலை புள்ளி குறிக்கிறோம். அதே மாதிரி OY2ல பாருங்க, இந்த OY2 லைன்ல E2ன்ற இடத்துல அது கட் ஆகுது. எஸ்எஸ் சேமிப்பு கோடு கட் பண்றது ஈக்குலிபிரியம் கட் ஆகுதுன்றது ஈக்குலிபிரியம் சமநிலை அடையுது E2ல. அடுத்தது OY3 அந்த இன்கத்துல இது எங்க சமநிலை அடையுதான் பாருங்க, E3 இந்த 3 சமநிலை புள்ளி அடையுது. அப்ப வந்து E1 புள்ளியில பொருளாதாரம் OY1 வருமானத்துடன் சமநிலை இருக்கிறது. சேமிப்பு முதலீடும் OI2ல சமநிலையில இருக்குது. இந்த சைடு பாருங்க, சேமிப்பு முதலீடும் OI2ல. இப்பொழுது முதலீடு OI2ல இருந்து OI4க்கு OI4ஆக அதிகரிக்கு. அப்போ வருமானம் பாத்தீங்கன்னா OY1ல இருந்து OY3 ஆக அதிகரிக்கிறது. அங்க வந்து E3ல சமநிலை புள்ளி. அடுத்தது முதலீடு பாத்தீங்கன்னா I2, I4 ஆக முழுவதுமாக வெளிப்புற காரணியில அதிகரிக்கிறது என்றால் வருமானமும் Y1, Y3 ஆக முடுக்கியின் விளைவாக அதிகரிக்கும். ஆனா இவ்வரைபடத்தில் வெளிப்புற முதலீடு I2, I3 ஆகவும் தூண்டப்பட்ட முதலீடு I3, I4 ஆகவும் இருக்கிறது என்று அது நம்ம அனுமானித்துக் கொள்வோம். ஆதலால் அதிகரித்த வருமானம் Y1, Y2 ஆனது பெருக்கியின் விளைவாலும் மற்றும் அதிகரித்த வருமானம் Y2, Y3 ஆனது முடுக்கியின் விளைவாலும் ஏற்படுகிறது. அப்ப ரெண்டுமே இங்க நம்ம யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸி இது. இந்த எஸ் கோடு போடும்போது கரெக்டா அந்த எஸ்எஸ் மற்றும் சேமிப்பு கோடு இந்த 3 இதையும் கட் பண்ணும்போது E1, E2, E3ல சமநிலை அடையுதுன்னு நம்ம பாக்குறோம். இவ்வளவு வருமானம் வந்து
இந்த y1 y2 y3 போடும்போது நீங்க வந்து இங்க இதுவும் சேம் டைம் சைமல்டேனியஸ்ல எது அதிகரிக்கும் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு அதிகரிச்சுட்டு போதாதான். திரும்ப இதை நான் ரீட் பண்றேன் பாருங்க. SS is the saving curve, II is the investment curve. At point E1 the economy is in equilibrium with OY1. Income, saving and investment are equal at OI2. Now investment is increased from OI2 to OI4. This increases income from OY1 to OY3. The equilibrium point being E3. If the increase in investment by I2, I4 is purely exogenous, then the increase in income by Y1, Y3 would have been due to the multiplier effect. But in this diagram, it is assumed that exogenous investment is only by I2, I3 and induced investment is by I3, I4. Therefore, increase in income by Y1, Y2 is due to the multiplier effect and the increase in income by Y2, Y3 is due to the accelerator effect. ரெண்டையுமே நம்ம இதில் பார்த்துட்டோம். அடுத்தது லிமிடேஷன்ஸ், வரையறைகள். இதோட மல்டிப்ளையர் ஆக்சலரேட்டரோட வரையறைகள் பார்க்குறோம். வரையறைகள் எடுத்துட்டீங்கன்னா நிலையான மூலதன வெளியீடு விகிதம் என்ற எடுகோள் உண்மையானது அல்லன்றாங்க. முதல்ல நம்ம என்னென்ன நம்ம அசம்ஷன்ல பார்த்தோமோ அதை அப்படியே நம்ம மாற்றி இல்லைன்னு சொல்றதா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த லிமிடேஷன்ஸ்ல அதான் நமக்கு வருது. அசம்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ரேஷியோ இருக்குன்னு இதுல பாருங்க, நிலையான மூலதனம் வெளியீடு விகிதம் என்ற எடுகோள் உண்மையானது அல்லன்ட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா முழு வேலை வாய்ப்பிற்கு முன்பு வரை மட்டுமே வளங்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க. இது உண்மைதான். முழு வேலை வாய்ப்பு அடைஞ்சிட்டோம்னா வளங்களும் நமக்கு தீந்துரும்ல, அதான். அதுக்கப்புறம் மூலதன பொருட்கள் தொழிற்சாலையில் உபரி சக்தி உள்ளதாக அனுமானிக்கப்படுகிறது. மூலதன பொருட்கள் தொழிற்சாலையில் அதிக சக்தி உடையதாக அனுமானிக்கப்படுகிறது. முடுக்கியானது தேவை அதிகரித்தல் நிலையானது என்ற நிலையில் மட்டுமே வேலை செய்யும். கடன் எளிதாக கிடைத்தால் மட்டுமே முடுக்கி செயல்படும். கடன் வந்து எளிதாக கிடைச்சாதான் முடுக்கி செயல்படும். அடுத்து நுகர்வுப் பொருட்கள் தொழிலில் பயன்படுத்தாத அல்லது மிகுதியான திறன் இருந்தால் முடுக்கி செயல்படாது. நுகர்வுப் பொருட்கள் எப்படி இருக்கணுமா, நுகர்வுப் பொருட்கள் தொழில பயன்படுத்தாத அல்லது ரொம்ப மிகுதியான திறன் இருந்தா முடுக்கி கோட்பாடு வந்து செயல்படாது அப்படி சொல்லி வரையறைகள் முடிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா the assumption of constant capital output ratio is unrealistic. இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது, அன்ரியாலிஸ்டிக்கா இருக்கு. அடுத்து ரிசோர்சஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி பிஃபோர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லா அடையிறதுக்கு முன்னாடி தான் வளங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது எக்ஸஸ் கெப்பாசிட்டி இன் கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் அசியூம்ட். Fourth one, accelerator will work only if the increased demand is permanent. உனக்கு வந்து அதிகரித்த தேவையானது இருக்கும் பொழுதுதான் இந்த முடுக்கி கோட்பாடு வந்து உங்களுக்கு செயல்படுகிறது. முடுக்கி அதான் accelerator will work only if the increased demand is permanent. அடுத்தது accelerator will work only when credit is available easily. Credit is available இருக்கும் போது தான் இந்த acceleratorோட அந்த கோட்பாடு நமக்கு பொருந்தும். At the last one, if there is unused or excess capacity in the consumer goods industry, the accelerator principle would not work. அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா மிகை பெருக்கி. மிகை பெருக்கினா பாருங்க கே அண்ட் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பீட்டா இன்டராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகை பெருக்கி, இது கே ரெண்டுமே இணைந்தது, மல்டிப்ளையரும் ஆக்சலரேட்டரும் இணைந்தது, அதான் கே அண்ட் பி இன்டராக்ஷன். இந்த சூப்பர் பேர் வந்து மிகை பெருக்கிக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மல்டிப்ளையர் மிகை பெருக்கி. The super multiplier is greater than simple multiplier which includes only autonomous investment and no induced investment, while super multiplier includes induced investment. மிகை பெருக்கின்றது என்னன்னா எளிய பெருக்கியை விட சிறந்தது. ஏனென்றால் எளிய பெருக்கி தன்னிச்சை முதலீட்டை மட்டும் உள்ளடக்கி இருக்கும். ஆனா மிகை பெருக்கி தன்னிச்சை முதலீடு மற்றும் தூண்டப்பட்ட முதலீடு ஆகிய இரண்டையுமே கொண்டிருக்கும். முதல்ல நம்ம படிச்சிட்டோம் தன்னிச்சை முதலீடுனா என்ன, தூண்டப்பட்ட முதலீடு இதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க, சூப்பர் மல்டிப்ளையர் வந்து ஆரம்ப முதலீட்டுல பாத்தீங்கன்னா வருமானத்துல ஏற்படும் மொத்த விளைவை அறிய ஹிக்ஸ் கே மற்றும் பீட்டாவை இணைத்து மிகைப்பெருக்கி அப்படின்ற கணித ரீதியில் அவர் உருவாக்கியிருக்காரு. மிகைப்பெருக்கியானது தூண்டப்பட்ட நுகர்வு மற்றும் தூண்டப்பட்ட முதலீடு என்று இணைந்து செயல்படுவதை குறிக்கும். இது நத்திங் பட் என்னன்னா தூண்டப்பட்ட முதலீடும் அடுத்து தூண்டப்பட்ட நுகர்வும் ரெட்டை இணைந்து செயல்படுவது தான் இது வந்து உங்களுக்கு குறிக்கிறது. In order to measure the total effect of initial investment on income, Hicks has combined the K and beta mathematically and the given the name of the super multiplier. The super multiplier is worked out by combining both induced consumption and induced investment. Induced investment induced
கன்சம்ஷனே இணைச்சு செய்யறதா இது மிகை பெருக்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா என்னன்னா நெம்புகோல் இயக்க விளைவு அப்படின்ற தமிழ்ல நெம்புகோல் இயக்க விளைவு, அதாவது பெருக்கியின் தாக்கமும் முடுக்கியின் தாக்கமும் ஒருங்கிணைந்து செயல்படும். ரெண்டுமே பெருக்கியின் தாக்கமும் முடுக்கியின் தாக்கமும் ஒருங்கிணைந்து செயல்படும் அந்த தாக்கம் தான் நெம்புகோல் இயக்க விளைவு எனப்படும். இது பொருளாதாரத்தில் அதிகமான அல்லது குறைவான வருமானம் பெருக்குவதை கூறுகின்றது. பெருக்கியும் முடுக்கியும் இணைஞ்சு ஒருங்கிணைந்து செயல்படுவதுதான் என்னது இந்த நெம்புகோல் இயக்க விளைவுன்றது. இது என்ன பண்ணா பாருங்க, நெம்புகோல் இயக்க விளைவு எனப்படும். இது பொருளாதாரத்தில் அதிகமான குறைவான ரெண்டு வருமானமும் எப்படி பெருகுதுன்றத காட்டுது. குறியீடாக கூறினால் இது என்ன சொல்ற பாருங்க, y is equal to c plus ik plus IAIP. y வந்து மொத்த வருவாய், c வந்து நுகர்வு செலவு, IA வந்து தன்னிச்சையான முதலீடு, IP வந்து தூண்டப்பட்ட தனியார் முதலீடு. இதுல பாத்தீங்கன்னா இதுல சொல்லும்போது என்னன்னா leverage effect, the combined effect of the multiplier. leverage effect என்னன்னா the combined effect of the multiplier and the accelerator is also called the leverage effect, which may lead the economy to very high or low level of income propagation. ஒண்ணுமே இல்ல, ரெண்டும் சேர்ந்து எந்த லெவல்ல ஹை ஆர் லோ லெவல் ஆஃப் இன்கம் ப்ராபகேஷன், அவ்வளவுதான். சிம்பாலிக்கலி இது எப்படி சொல்றாங்கன்னா y is equal to c plus IA plus IP. yன்றது அக்ரிகேட் இன்கம், cன்றது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், IA வந்து அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். A வந்து எது கொடுத்திருக்காங்கன்னா அட்டானமஸ்னா தன்னிச்சையா வருது, அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து வந்து இது வந்து தூண்டப்பட்ட, ஐபின்னா என்னன்னா இன்டியூஸ்டு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளவுதான் இதோட இந்த லெசன். இந்த அதுக்கப்புறம் வந்து தொகுப்புரையில இருந்து இந்த லெசன் ஃபுல்லா வந்திருக்கிறத குறிக்குது. இதுல நம்ம வந்து பெருக்கியோடது ரொம்ப முக்கியம், முடுக்கியோடதும் ரொம்ப முக்கியம். முடுக்கியும் பெருக்கியும் எப்படி நமக்கு இந்த உற்பத்திக்கு வழிவகுக்குது அது எல்லாமே நமக்கு இதுல சொல்லியிருக்காங்க. ரொம்ப இந்த பாடம் மட்டுமே 3 பிரிவா நமக்கு சொல்லியிருக்கு. இதுல நீங்க இதுல எல்லாமே முக்கியம், எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. கணித ரீதி வர்றது வந்து கொஞ்சம் நமக்கு தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இருந்தாலும் அது கிளாஸஸ் நம்ம தொடங்கும் போது நம்ம அதை பார்த்துக்குவோம். இப்போதைக்கு நீங்க இதுல இருக்கிறத நீங்க நல்லா ஆன்சர்ஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் இதில் போட்டிருக்க, அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதோட இந்த கிளாஸ் முடியுது. இனிமே 5th லெசனோட உங்களை இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.